ஒலிம்பிக் போட்டியில மல்யுத்த பிரிவுல இறுதி போட்டி வரைக்கும் தேர்வான வினேஷ் போகனை 50 கிலோ இடை பிரிவுல 100 கிராம் அவங்க அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி இறுதி நேரத்துல தகுதி நீக்கம் செய்யறது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. நான் பஜ்ரங் மற்றும் சாக்ஷியிடம் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், நான் இன்னும் அதிகம் போராடுவேன், நான் பதக்கம் வாங்குவேன், நான் பிரிஜ் பூஷன் சிங்கை நேருக்கு நேர் சந்திப்பேன். இந்த வரிகள் வினேஷ் போகத் சொன்ன வீர வரிகள். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில மகளிருக்கான மல்யுத்த 50 கிலோ இடைப்பிரிவுல தேர்வாகி முதல் சுற்றுல 4 முறை வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஒலிம்பிக் சாம்பியன்ஷிப் வென்று 82 முறை சர்வதேச போட்டிகள்ல போட்டியிட்டு ஒரு தடவை கூட தோல்வியே அடையாத ஜப்பானிய மல்யுத்த வீராங்கனையான சுசான் கி அவர்களோட போட்டியிட்டு கடைசி நொடியில அவர்களை வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு தேர்வானாங்க வினேஷ் போகன். காலிறுதி சுற்றுல உக்ரைன் வீராங்கனைய வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு தேர்வானாங்க. அரையிறுதி சுற்றுல கியூபா வீராங்கனைய கடைசி நொடிகள்ல வீழ்த்தி கடைசியா இறுதி சுற்றுக்கு தேர்வாயிருந்தாங்க. இப்போ மகளிருக்கான 50 கிலோ மல்யுத்த போட்டியில 100 கிராம் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்கு. அமெரிக்க வீராங்கனைக்கு தங்கப்பதக்கம் அறிவிச்சிருக்காங்க, வெள்ளி பதக்கம் யாருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவில இருந்து முதல் முறை மல்யுத்த போட்டியில இறுதி போட்டி வரைக்கும் தேர்வான முதல் பெண் வீராங்கனை வினேஷ் போகத். இந்த அரசியல் வினேஷ் போகத்தை தோற்கடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வினேஷ் போகத் தோற்கல. இந்த அரசியல் வினேஷ் போகத்தை பார்த்து பயந்துட்டாங்க. அதனால வினேஷ் போகத் ஜெயிச்சிட்டாங்க.